குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது சிவாவும் கரடியும் எபிசோட் 10 குளிர்கால பயணம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான வின்டர் டே மார்னிங் சிவா கரடியோட வீட்ல எந்திரிக்கிறான். அப்போ கரடி குட் மார்னிங் சிவா அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் கரடி சிவாக்கு காஃபி கொடுத்துச்சு. சிவாவும் அத வாங்கிட்டு தேங்க்ஸ் கரடின்னு சொன்னா. கரடி சொல்லுச்சா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சிவா, நான் உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன். சிவா ஓகே கரடி அப்படின்னு சொன்னா. அப்புறம் கரடி சிவாக்காக பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிட்டே இருந்துச்சு. அத நின்னு சிவா வேடிக்கை பார்த்தான். கரடி சிவாக்காக சிக்கன் கபாப், ஃபிஷ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு. அத 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது சிவா கேட்டான், கரடி குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு, நாம வெளியே போய் சுத்துவோமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கரடி கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒரு பிளான் போட்டுச்சு. என்ன பிளான் தெரியுமா? கரடி சிவாக்கு சர்ப்ரைஸ் பண்ண பிளான் போட்டுச்சு. கரடி சிவா கிட்ட வெளியே வந்து பார்க்க சொல்லுச்சு. அங்க போய் பார்த்தா 2 பேரும் ஒரே சைக்கிள்ல ஒன்னா போற மாதிரி ஒரு சைக்கிள் கொண்டு வந்து இருந்துச்சு. அத பார்த்ததும் சிவா ரொம்ப ஹாப்பியா இருந்தான். அந்த சைக்கிளோட பேரு டாண்டம் பைசைக்கிள். அது பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. சிவா அந்த சைக்கிள்ல முன்னால உக்காந்துக்கிட்டான். அப்புறம் கரடி பின்னாடி இருந்து பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. 2 பேரும் பெடல் பண்ணிக்கிட்டே அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. சிவாவும் கரடியும் ஒரு பிளே ஏரியாவுக்கு போனாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அத பார்த்ததும் கரடி சந்தோஷத்துல குதிச்சது. சிவா ஸ்னோல சேர்த்து ஸ்னோமேனா ஒன்னு பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணான். அங்க ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஜாலியா விளையாடினதுக்கு அப்புறம் சிவா தாகமா இருக்கு, ஜூஸ் குடிக்க போலாம்னு சொன்னான். கரடியும் சிவாவும் ஜூஸ் குடிக்க போனாங்க. சிவா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கேட்டான். அந்த ஷாப் ஓனர் ஆரஞ்சு ஜூஸ் ஒன்னு சிவாக்கு கொடுத்தாங்க. அத குடிச்சதுக்கு அப்புறம் சிவா நல்ல ஸ்ட்ரென்த்தா விளையாட ஸ்டார்ட் பண்ணா. அங்க இருந்த பார்க் ஸ்லைட்ல ரொம்ப குறும்புத்தனமா ஸ்லைட் பண்ணா. ஸ்லைட் பண்ணிட்டு வந்து கரடி கிட்ட சொன்னா, கரடி கரடி பாத்தியா, நான் எப்படி வந்தேன்னு பாத்தியா அப்படின்னு குதிச்சு சொன்னா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஃபுட்பால் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. கரடியும் சிவாவும் மாத்தி மாத்தி உதைச்சு விளையாடுனாங்க. அதுக்கு அப்புறம் சிவா ஒரு பெரிய பனிசறுக்கலை பார்த்தான். அது பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். ஏன்னா அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. கரடி சொல்லுச்சு, அப்போ சிவா இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு சிவா சொன்னா, நான் பார்த்து விளையாடுறேன் கரடி, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். அது சொல்லிட்டு சிவா
தாறுமாறா அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஸ்லைட் பண்ணிட்டே இருந்தான். கரடி பார்த்து சிவான்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய ஸ்னோ பிளேஸ்ல இருந்து தவறி சிவா கீழே விழுந்துட்டான். கரடிக்கு ஒரே பயமா போச்சு. சிவான்னு கூப்பிட்டுட்டே ஓடிச்சு. சிவாக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பாட்டை பாருங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.